ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நைட் ரொட்டீன் பார்க்க போகிறோம். நைட் வந்து மீன் குழம்பு, தோசை சுட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் களியும் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து முதகண்ட மீனுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது குழம்பு வைக்க போகிறேன். தாளிக்க வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் தேய்ச்சிக்கிறேன். இதுக்கு பூண்டு ஒரு 10 பல்லு, சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கையளவு பேஸ், இஞ்சி சும்மா ஒரு சின்ன ஒரு பீஸ். இது வந்து நைஸா அரைக்கக்கூடாது, ரொம்ப குறைப்பா அரைக்கணும். இது தக்காளி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து இங்க கரைச்சி வச்சிருக்கிறேன். புளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து ஒரு குழிய கரண்டி ஆயில் பேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ தாளிக்க வெந்தயம் போட்டுக்கலாம். அது இது போடுங்க. கருவேப்பிலை, தாளிக்க வெங்காயம். இப்போ இதுல ஒரு கரண்டி மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு மிளகாத்தூள். ஒரு அரை கரண்டி மஞ்சத்தூள். இப்போ இந்த பூண்டு, இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் வரைச்சி வச்சிருக்கேன். இது போட்டு கம்மியா வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கிறாங்க. அது இருக்கு. சொல்லி தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்காங்க. இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்காங்க, அது வெளியே இருக்கு. இப்போ தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து இப்ப நல்லா இது நல்லா பச்சை வாசனை போற நல்லா கொச்சிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர சொல்ல மீன் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழம்பு நல்லா கொச்சிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. மீன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் களிக்கு போல வச்சிருக்கோம். சாதம் போட்டு களிக்கு. இந்த பக்கம் எங்க ஹஸ்பண்டுக்கு சமையல் செய்யற சாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆடை பிரிஞ்சு வந்துச்சு குழம்பு.
மீன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு நல்லா மீன் ஒரு 5 நிமிஷம் வெறும் குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நைட்டு டிஃபன்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு, களிங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சாதம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.